Mayday, Hila control now with sound 3000. Hello guys, I'm Danny the Aviator, no certified aircraft engineer. நம்ம இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஏர்க்ராஃப்ட் கேட்டஸ்ட்ரோஃப் அதில் ஆக்சிடென்ட் கேஸை பற்றி பார்க்க போகிறோம். பொதுவாக ஏர்க்ராஃப்ட் கேட்டஸ்ட்ரோஃப்ஸ் 3 வகையாக பிரிப்பாங்க. ஆக்சிடென்ட், இன்சிடென்ட், மிஸ்ஸிங். இது இந்த சீரிஸோட ஃபர்ஸ்ட் வீடியோனால நம்ம ஆக்சிடென்ட் கேஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆக்சிடென்ட் கேஸில் எந்த ஏர்க்ராஃப்ட் பற்றி பார்க்க போகிறோம்னா அலோஹா ஏர்க்ராஃப்ட். நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. அலோஹா ஏர்க்ராஃப்ட் இதோட ஃப்ளைட் நம்பர் 243. இதோட IATA இன்டர்நேஷனல் ஏர் டிரான்ஸ்போர்ட் அசோசியேஷனோட ரெஜிஸ்ட்ரேஷன் கோட் நவம்பர் 73711. என்னது நவம்பரா? கரெக்டாக தாங்க கேட்டுச்சு. ஏவியேஷனை பொறுத்த வரைக்கும் ABCD இந்த மாதிரி ஒவ்வொரு ஆல்ஃபபெட்ஸ்க்கும் கோட் வேர்ட்ஸ் உண்டு. ஆல்ஃபா, பிராவோ, சார்லி, டெல்டா, மரைனில் கூட. ஸோ N ஃபார் நவம்பர். ஓகே, நவம்பர் 73711 இதுதான் அதோட IATA ரெஜிஸ்ட்ரேஷன் கோட். இது ஒரு போயிங் 737-297 டர்போஃபேன் ஷார்ட் பாடி ஏர்க்ராஃப்ட். டர்போஃபேன்னா அதோட இன்ஜின் கிளாசிஃபிகேஷன். இந்த இன்ஜின் ரொம்ப சவுண்ட் ப்ரொடக்ஷன் ரொம்ப கம்மியாக இருக்கும், நாய்ஸ் ஃபியூல் எஃபிஷியன்சி அதிகமாக இருக்கும், அண்ட் நாய்ஸ் கன்சர்வேஷன் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஓகேவா, அண்ட் வெயிட்டும் கம்மியாக இருக்கும். ஸோ இந்த இன்ஜின் ரொம்ப யூஸ் பண்ணி இது ரொம்ப அட்வான்ஸ்ட் இன்ஜின். இது 1988 இந்த இன்ஜின் எக்யூப் பண்ணியிருக்காங்கன்னா அந்த ஃப்ளைட் கண்டிப்பாக வெல் சஃபிஸ்டிகேட்டட் ஃப்ளைட்டாக தான் இருக்கணும். ஸோ இது வந்து ஒரு அமெரிக்கன் ஏர்லைன் ஃப்ளைட். இந்த ஃப்ளைட் யூஸ்வலாக டெய்லி 4 ரொட்டின் ட்ரிப்ஸ் கேரி அவுட் பண்ணும். இந்த ஆக்சிடென்ட் ட்ரிப் 4th ட்ரிப். ஸோ 3 ரொட்டின் ட்ரிப்ஸ் முடிச்சுட்டு 4th ரொட்டின் ட்ரிப்க்கு ரெடி ஆகியிருந்திருக்கு. இது எங்கன்னா ஹிலோலேருந்து ஹவுலுலூலு, அதாவது இப்போ இருக்கிறது கலூலி ஏர்போர்ட். ஹிலோ வந்து ஹவாயோட சின்ன ஐலாண்ட். ஹவாய் வந்து அமெரிக்காவில் இருக்கிற சின்ன ஐலாண்ட். ஹவாயில் இருக்கிற சின்ன ஐலாண்ட்ஸை கனெக்ட் பண்ணுறது இது டொமஸ்டிக் ஃப்ளைட் யூஎஸை பொறுத்த வரைக்கும். ஸோ ஹிலோலேருந்து ஹவுலுலூலு போகும். அதோட 4th ட்ரிப். அது வந்து எவ்வளோனா டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 188 நாட்டிக்கல் மைல்ஸ், அதாவது 348 கிலோமீட்டர்ஸ். இது வந்து 45 மினிட்ஸில் கவர் பண்ணும். இதுதான் அதோட எஸ்டிமேட்டட் டைம். ஸோ இது வந்து 4th ட்ரிப்க்கு ரெடியாக இருந்திருக்கு. இதில் வந்து 89 passengers ஆன் போர்ட் வித் 6 crew members. அதில் ஆப்வியஸ்லி 2 பைலட்ஸ் இருப்பாங்க. அவங்களோட கேப்டன் பேர் யாருன்னா ராபர்ட் பாப். இவங்க ஒரு 45 years பைலட். அண்ட் ஒரு ஃபீமேல், அதாவது ஃபர்ஸ்ட் ஆஃபீஸர் வந்து ஒரு ஃபீமேல் கோ பைலட். அவங்க வந்து யாருன்னா மேடலின் நின்னி. இவங்க ஒரு 36 years கோ பைலட். இவங்க 2 பேருக்கும் போயிங் 737 இந்த பர்டிகுலர் ஏர்க்ராஃப்டோட டைப் ரைட்டிங் மட்டுமே ஆல்மோஸ்ட் வந்து 3500 ஹவர்ஸ் மேலே இருக்குது. 3500 ஹவர்ஸ் வந்து சாதாரண விஷயம் இல்லை. அது ரொம்ப அவங்க 2 பேரும் வெல் எக்ஸ்பீரியன்ஸ் பைலட்ஸ், எக்ஸ்பர்ட் பைலட்ஸ்னே சொல்லலாம். ஸோ அதை யாராலும் அவங்க ஈஸியாக அச்சீவ் பண்ண முடியாது. ஸோ ஒரு ஏர்க்ராஃப்ட் டேக் ஆஃப் ஆகிறதுக்கு முன்னாடி 2 விஷயம் நடக்கும். ஒன்று ப்ரீ மெயின்டெனன்ஸ் செக்ஸ் அண்ட் ப்ரீ ஃப்ளைட் இன்ஸ்பெக்ஷன் செக்ஸ். இன்னொன்று வந்து என்னென்னா ப்ரீ எம்பார்க்மெண்ட் செக்ஸ். ப்ரீ மெயின்டெனன்ஸ் செக்னா என்னென்னா அந்த ஏர்க்ராஃப்ட் டேக் ஆஃப்க்கு முன்னாடி அந்த ஃப்ளைட்டுக்கு மெயின்டெனன்ஸ் டீம் இருப்பாங்க. அதில் உள்ள சீஃப் இன்ஜினியர் என்ன பண்ணுவாங்க, அந்த ஃப்ளைட்டை தரவாக செக் பண்ணி க்ரீனிங்க்கு வச்சு CRS ஒன்று இஷ்யூ பண்ணுவாங்க, சர்டிஃபிகேஷன் ஆஃப் ரிலீஸ் டு சர்வீஸ். இது இஷ்யூ பண்ணால் மட்டும்தான், இல்லை சைன் பண்ணால் மட்டும்தான் அந்த ஃப்ளைட் ஃபிட் ஃபார் ஃப்ளைங். அப்படி இஷ்யூ பண்ணலன்னா ஃப்ளைட்டுக்கு டேக் ஆஃப்க்கு பெர்மிட் கிடையாது. அந்த ஃப்ளைட்டு கிரவுண்ட் பண்ணி வச்சுருவாங்க எனக்கு அவ்வளோதான். அண்ட் பைலட்டும் ப்ரீ ஃப்ளைட் மெயின்டெனன்ஸ் செக்ஸ் பண்ணுவார், ப்ரீ ஃப்ளைட் இன்ஸ்பெக்ஷன் செக்ஸ் பண்ணுவார். ஸோ 2 முடிஞ்சிருச்சு சக்ஸஸ்ஃபுல்லாக. தேர்ட் இஷ்யூ என்னென்னா இந்த ப்ரீ எம்பார்க்மெண்ட் செக்ஸ். ப்ரீ எம்பார்க்மெண்ட் செக்ஸ்னால் ஒன்றும் இல்லை, அந்த சொல்லியிருந்தால அந்த பாம் த்ரெட்ஸ், ஃபியூல் செக்ஸ், அதுக்கப்புறம் பேசஞ்சர் லோடிங், கார்கோ வெயிட் கால்குலேஷன், லக்கேஜ் இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ரொட்டின் செக்ஸ்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ப்ரீ எம்பார்க்மெண்ட் சர்டிஃபிகேஷன் கிடச்சிச்சு. ஸோ அந்த ஃப்ளைட் ரெடி ஃபார் ஃப்ளைங். என்னென்னா ATC பர்மிட்காக வெயிட் பண்ணுறாங்க. ATCயில் மெட்ரோலாஜிக்கல் ரிப்போர்ட், வெதர் ரிப்போர்ட் இருக்குல்ல, அதுவும் எல்லாம் நார்மலாக இருக்குது. ஸோ ஃபிட் ஃபார் அந்த ஃப்ளைட் எவ்ரிதிங் நார்மல், நத்திங் ஆஃப் நார்மல். சரியா, எல்லா செக்ஸும் முடிஞ்சிச்சு. ஸோ அந்த ஃப்ளைட் ATC பர்மிட்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கு ரன்வேல. ஸோ வித் 89 passengers and 6 crew members அந்த ஃப்ளைட் டுக் ஆஃப் ஆகிடுச்சு. என்றைக்கு டுக் ஆஃப் ஆகுதுன்னா April 28, 1988 கரெக்டாக இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம் 4:25 AM. அவங்களோட டைமில் அது மார்னிங். ஓகே, நம்மளோடதுல அது வந்து ஏர்லி மார்னிங்னாலும் அவங்க இதில் நல்லா ப்ளசன்ட் மார்னிங், அதனால ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ டுக் ஆஃப் ஆகிடுச்சு. ஒரு ஃப்ளைட் ஆக்சுவலாக 10,000 ஃபீட்க்கு மேலே போகுதுன்னா நல்லா நான் வச்சுக்கோங்க, மேலே போக 3 விஷயம் ட்ராப் ஆகும். ஒன்று ப்ரெஷர் இருக்காங்க. ஸோ ஆல்மோஸ்ட் ப்ரெஷரைசேஷன் சிஸ்டம் கண்டிப்பாக இருந்தால் தான் அலோவ் பண்ணாங்க. ஸோ அதில் இருக்குது. இது ஒரு வெல் சஃபிஸ்டிகேட்டட் ஃப்ளைட் கூட. அண்ட் செகண்ட் விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மேலே போக டெம்பரேச்சரும் ட்ராப் ஆகிட்டு இருக்கும். அதாவது 1.28 degree Celsius per 1000 ஃபீட்க்கு ட்ராப் ஆகிட்டே இருக்கும். இது பேர் லேப்ஸ் ரேட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ மேலே போக டெம்பரேச்சரும் ரொம்ப கோல்டாக மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ ஐஸ் ஃபார்ம் அதுக்கு அதிகமாக சான்ஸ் இருக்குது. இது 24,000 feet க்ரூஸ் ஆல்டிடியூட்னு கொடுத்துருங்க. க்ரூஸ் ஆல்டிடியூட்னா ஒன்றும் இல்லை, ஏவியேஷனில் 2 உண்டு. ஏர்போர்ட், ஏரோடோம். ஏர்போர்ட்னு நம்ம பேசஞ்சர்ஸ்லாம் ஏறுவோம்ல, அது. ஏரோடோம்னா அந்த இருக்கிற மொத்த பவுண்டரி, கண்ட்ரோல் ஏரியா, ATC, ஃபயர் டிபார்ட்மெண்ட் எல்லாம் சேர்த்து தான் ஏரோடோம். சரியா, அந்த ஏரோடோமில் இருக்க பர்டிகுலர் ஆல்டிடியூட்டில் இருந்து ஒரு 24,000 feet அந்த ஃப்ளைட்டுக்கு ஒரு ஃப்ளைட்டுக்கு மாறும் க்ரூஸ் ஆல்டிடியூட் கொடுத்துருக்காங்க. அந்த 24,000 feet ரீச் பண்ணதுக்கப்புறம் அந்த ஃப்ளைட் கிளைமும் ஆகாது, டிசெண்டும் ஆகாது, ஸ்ட்ரெயிட்டாக அப்படி போகும். சரியா, அதுதான் க்ரூஸ் ஆல்டிடியூட். இதை ரீச் பண்ணதான் ஒரு ஏர்க்ராஃப்ட்டுக்கு நார்மலாக ரொம்ப டைம் எடுக்கும். ஸோ இங்கேயும் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி தான். எவ்வளோ டைம் எடுத்துக்கிட்டோம்? 23 minutes. இது நார்மல் தான், இது ஒன்றும் பிரச்சனை இல்லை, எக்ஸ்பெக்டட் தான். ஓகேவா, 23 minutes ரீச் ஆயிடுச்சு. அப்போ வந்து ஃப்ளைட்டில் நார்மலாகவே 2 சைட்ஸ் உண்டு. போர்ட் சைடு, ஸ்டார் போர்ட் சைடு உண்டு. போர்ட் சைடுனா ஒன்றும் இல்லை, கீழே இருந்து இப்போ வந்து மேலே ஃப்ளைட் போகும்போது பார்த்துருப்பீங்க, ஒரு சைடு ரெட் லைட்டும் இன்னொரு சைடு க்ரீன் லைட்டும் எரியும் மாற்றி. அதாவது என்னென்னா இது பேர் நேவிகேஷன் லைட்ஸ்.
அதாவது ரெட் லைட் வந்து போர்ட் சைடு, அதாவது ஃப்ளைட்டோட லெஃப்ட் சைடில் எரியும், க்ரீன் லைட் வந்து ஸ்டார் போர்ட் சைடு, அந்த ஏர்க்ராஃப்டோட ரைட் சைடில் எரியும். இதெல்லாம் எப்படி கால்குலேட் பண்ணுறாங்கன்னா பைலட்டோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருந்தால் ஆப்வியஸ்லி. ஸோ அந்த ஃப்ளைட்டோட போர்ட் சைடில் உட்காந்துருக்க பேசஞ்சர் வந்து ஒரு சின்ன கிராக் பார்க்குறாரு ரூஃபில், ஃபியூஸ்லேஜோட ரூஃபில். ஃபியூஸ்லேஜ்னா நம்மளை சுற்றி இருக்குல்ல அந்த லேயரில், அதோட ரூஃப் இருக்குல்ல, ஃபியூஸ்லேஜ் நம்மளோட ரூஃப் இருக்குல்ல, அதான் ஃபியூஸ்லேஜோட ரூஃப். அதில் பார்க்குறாங்க. உடனே என்னென்னு பார்த்துட்டு திரும்புறதுக்குள்ளே என்ன ஆச்சுன்னா அந்த ரூஃப் அப்படியே ப்ளோன் அவுட் ஆயிடுச்சு. அப்படியே அந்த ஃபியூஸ்லேஜோட ரூஃப் அப்படியே பறந்துருச்சு. அப்போது 5th ரோவில் இந்த ஃப்ளைட் அட்டெண்டர் இருப்பாங்கல்ல, க்ரூ மெம்பரில், அவங்க வந்து ஏதோ ட்ரிங்க்ஸ் ஏதோ சர்வ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க 5th ரோவில் யாரோ பேசஞ்சருக்கு. அவங்களும் அந்த ரூஃபோடு சேர்ந்து அப்படியே பறந்துட்டாங்க, சக்கப்பாட் ஆகிட்டாங்க. ஸோ என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, மேலே போக ப்ரெஷர் ட்ராப் ஆகலாம், லோ ப்ரெஷர்னால அப்படியே நம்மளை உறிஞ்சு வெளியே இழுத்துரும். மற்ற பேசஞ்சர்லாம் உடனே அலர்ட் ஆகி டக்குன்னு சீட் பெல்ட்ஸ் போட்டாங்க. மற்ற யாருக்கும் எதுவும் ஆகலை. இந்த ஒரே க்ரூ மெம்பர் அவங்க பேர் கிளாரா, அவங்கள மட்டும் காணவே காணும். அவங்களோட பாடி கூட இன்னும் அவங்களுக்கு என்னாச்சுன்னே தெரியல, அவங்களோட பாடி கூட நாட் ஃபவுண்ட். அப்போ ஃப்ளைட் என்ன ஆகுதுன்னா ஆட்டோ ரோல் ஓவர் ஆகுது. ஆட்டோ ரோல் ஓவர்னா ஒன்றும் இல்லை, லெஃப்ட்டும் ரைட்டும் மாற்றி இப்படியே டெல்ட் ஆகிட்டே இருக்கேன். ஸோ அப்போ ஃப்ளைட்டை ஹேண்டில் பண்ணவங்க யாருன்னா கோ-பைலட் மெமி தான். அப்போ பைலட் என்னாச்சுன்னு கேட்காதீங்க, பைலட் இன்ஜின் ரீடிங்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருந்தாரு. ஸோ கோ-பைலட் டக்குன்னு பைலட்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறாரு, பைலட் கண்ட்ரோல் டேக் ஓவர் பண்ணுறாங்க. ஸோ என்ன நடக்குன்னே தெரியல. உடனே கோ-பைலட்டை சொல்லி பார்க்க சொல்லுவாங்க. கோ-பைலட் வெளியே வந்து பேசஞ்சர் கேபினில் பார்த்தா ப்ளூ ஸ்கை தான் தெரியும். நான் சொல்லி நல்லா அவங்க டைமில் மார்னிங்ட்டு. ஸோ ப்ளூ ஸ்கை தான் தெரியுது. அப்புறம் அந்த மேலே போக டெம்பரேச்சர் ட்ராப் ஆகும்னு சொல்லியிருந்தால, ஸோ அது பேர் அந்த லேப் ஸ்வீட்னு சொல்லியிருந்தால. ஸோ அதை ப்ரொடெக்ட் பண்ணதுக்காக, அதை ப்ரிவென்ட் பண்ணதுக்காக என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஒரு கிரே இன்சுலேஷன் லேயர், ஹீட் ப்ரொடியூசிங் லேயர் கொடுத்துருப்பாங்க. மேலே போக கோல்ட் ஆகும்னு சொல்லியிருந்தால. ஸோ என்ன பண்ணாங்க, கிரே இன்சுலேஷன் லேயர், அந்த லேயர் அந்த ரூஃபில் இருந்து தனியாக ஐசோலேட் ஆகி வந்து பைலட்டோட கேபினில் பறந்துட்டு இருக்கு. ஸோ எங்களுக்கு அப்போ தான் புரியுது ரூஃபே இல்லை. உடனே மேடே டிக்ளேர் பண்ணாங்க. சின்ஸ் அந்த ஏர்க்ராஃப்ட் வந்து 400 knots மேலே, டர்போஃபேன் ஏர்க்ராஃப்ட்னால 800 knots மேலே பறந்துட்டு இருக்கும். அவ்வளோ ஸ்பீடில் ஏர் வந்து ஃபேஸில் பட்டுச்சுன்னா ஃபேஸோட ஸ்கின் எல்லாம் பிச்சுட்டு போயிட்டு ரப்சர் ஆகி பிளட் க்ளாட்லாம் ஃபார்ம் ஆயிருக்கும். மேலே இமேஜில் இருக்கலாம் அந்த மாதிரி பிளட் க்ளாட்லாம் ஃபார்ம் ஆயிருக்கும். ஸோ இவங்களுக்கு என்ன பண்ணுறேனே தெரியல. ஆக்சிஜன் வேற கிடைக்காதா. நான் சொன்னல ரூஃபேல்னா ப்ரெஷரைசேஷன் சிஸ்டம் எப்படி ஒர்க் ஆகும். ஸோ என்னாச்சுன்னா ஸோ ப்ரெஷரைசேஷன் சிஸ்டமும் ஃபெயில் ஆயிடுச்சு. ஸோ ஆக்சிஜன் மாஸ்க்லாம் டிப்ளே ஆகுது, மேலேருந்து விழுது. எல்லா பேசஞ்சராலையும் ரீச் பண்ண முடியல, ஏன்னா விங் ஸ்பீட் அவ்வளோ இருக்குது. சீட் பெல்ட் போட்டுனாலும் சிலரால் எடுத்துடுறாங்க, சிலரால் எடுக்க முடியல. ஸோ என்ன பண்ணுறாங்கன்னா வேறு வழியே இல்லை, 24,000 ஃபீட்லேருந்து டிசென்ட் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸ்டில் அவங்கெல்லாம் இன்கமிங் ஏரை ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. பைலட் மேடே டிக்ளேர் பண்ணுறாங்க. அந்த மேடே கால் மேலே கொடுத்துருக்கேன், பார்ப்போம் என்னென்னு. Mayday, Hila control now with 73711 on 171 decimal 25, pressurization failure with fuselage blown away, descending to 10,000 feet, diverting flight to Kaluli Airport, position 23 DME, outbound Hotel India 1348, flight level 240, whiskey 38 north, ETA 135, heading 205, endurance 30 minutes, all exterior lights switched on, keep a lookout, switching over to 123.45. எஸ், இது ஒரு சிமுலேட்டர் மேடே கால் தான். இந்த மேடே கால் என்ன சொல்ல வராங்கன்னா, ப்ரெஷரைசேஷன் ஃபெயிலியர் வித் ஃபியூஸ்லேஜ் ப்ளோன் அவே. ப்ரெஷரைசேஷன் சிஸ்டம் ஃபெயில் ஆயிடுச்சு, ஃபியூஸ்லேஜ் ப்ளோன் அவே ஆச்சு. எங்களுக்கு வேறு வழி இல்லை, டைவர்ட்டிங் டு ஆல்டர்னேட் ஏரோடம். அதாவது எங்களுக்கு வேறு வழி இல்லை, பக்கத்து ஏர்போர்ட்டில் நாங்கள் லேண்ட் பண்ண போகிறோம். அந்த பக்கத்து ஏரோடம் எதுனா இங்கே டேக் ஆஃப் ஆனாங்களா அந்த கல்லூரி ஏர்போர்ட், அதுதான் எங்களுக்கு, அதான் ஹில்லோவில் இருக்கிற கல்லூரி ஏர்போர்ட், அது அங்கேயே திருப்பி போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இங்கே ஆட்டோமேட்டிக்காக 24,000 ஃபீட்லேருந்து 10,000 ஃபீட் டிசென்ட் ஆகிட்டே வரணும். ஸோ அப்படி டிசென்ட் ஆகிட்டு இருக்கும்போது இன்னொரு ப்ராப்ளம் வருது. கரெக்டாக 12,000 ஃபீட் கிட்ட வரும்போது என்ன ஆகுதுன்னா, லெஃப்ட் இன்ஜின், ஃப்ளைட்டோட போர்ட் சைடு இன்ஜின் ஃபெயில் ஆகுது, இந்த ரூஃபோட பார்ட்ஸ்லாம் பட்டு. ஸோ எங்களுக்கு வேறு என்ன பண்ணுன்னே தெரியல. நல்லா வச்சுக்கோங்க, சினிமாவில் காட்டுற மாதிரி ஒரு ஃப்ளைட்டில் 2 இன்ஜின் இருக்குன்னா, அந்த 2 இன்ஜினும் ஃபெயில் ஆனாலும் கூட அந்த ஃப்ளைட்டால் ஸ்டில் பறக்க முடியாது, ஒரு விங்ஸ் ஹெல்த்தியாக இருக்கிற வரைக்கும், டேமேஜ் ஆகாமல் இருக்கிற வரைக்கும். அது பேர் கிளைடிங்னு சொல்லியிருப்பாங்க. அது வந்து இப்படியே டிசென்டட் பார்த்து ஒரு பர்டிகுலர் ஆங்கிள் இப்படியே கிளைட் ஆகிட்டே வரும். ஸோ இட் கேன் லேண்ட் வெரி சேஃப்லி. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஃப்ளைட் அப்படியே விழுந்துடலாம் செய்யாது. ஸோ அப்படியே கிளைடிங் எக்ஸிபிட் பண்ணுறாங்க. அண்ட் இன்னும் ஸ்டில் 1 இன்ச்சின் பவரில் இருக்கலாம், அதை கூட அப்பப்போ யூஸ் பண்ணிப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அண்ட் வந்து அந்த ஃப்ளைட் அப்படியே கிளைட் ஆகிட்டு வருது 10,000. அப்போ என்ன ஆகுனா, ஒரு ஃப்ளைட்டுக்கு லேண்ட் ஆகணும்னா இல்லை டேக் ஆஃப் ஆனால் லேண்டிங் கியர் ரொம்ப தேவை. இந்த ஃப்ளைட்டை பொறுத்த வரைக்கும் லேண்டிங் கியர் வந்து டேக் ஆஃப்க்கு அப்புறம் ரிட்ராக்ட் ஆகிரும், அப்படியே உள்ளே போயிடும். அதுக்கப்புறம் ஃப்ளைட் வந்து லேண்ட் ஆகிறதுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி எக்ஸ்டெண்ட் ஆகும், வெளியே வரும். ஸோ அது வந்து எப்படி வெளியே வந்துருச்சா அது உள்ளே இருக்கான்னு இவங்களுக்கு தெரியும்னா, அந்த காக்பிட்டில் இண்டிகேட்டர் இருக்கும் ஹேண்டில் பக்கத்தில். கோ-பைலட் லேண்டிங் கியர் ஹேண்டில் புஷ் பண்ணுறாங்க, அப்போ இண்டிகேட்டர் இருக்கும். நார்மலாக 3 லேண்டிங் கியர் இருக்கும், 2 மெயின் சைட்லையும் இன்னொன்று நோஸ் சைட்லேயும் இருக்கும். நோஸ் வீலோட சைடில் இருக்குது, எல்லாத்துக்கும் ஒரே ஹேண்டில் தான். நோஸ் வீலில் உள்ள லைட் மட்டும் எரியவே மாட்டேங்குது. உங்களுக்கு தெரியல, நோஸ் வீலில் இருக்கிறது பைலட் தெரியல. ஹேண்டில் அந்த நோஸ் கியரோட எக்ஸ்டென்ஷன், அந்த லேண்டிங் கியர் இருக்குள்ள, அது வெளியே வந்திருக்கா இல்லையா, இல்லை ரிட்ராக்ட் ஆயிருக்கான்னு தெரியல. ஸோ என்ன பண்ணுறாங்கன்னா, இது இல்லாமல் லேண்ட் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நோஸ் கியர் இல்லாமல் அவள் தான் ஃப்ளைட் வெடிச்சிடும் கீழே அப்படியே ஃப்ரிக்ஷனால. ஸோ என்ன பண்ணுறாங்கன்னா, ஏடிசி காண்டாக்ட் பண்ணி கேட்குறாங்க. ஏடிசியோட பேட் வாட்சிங் டீம் பார்த்துட்டு அவங்களுக்கு தெரியலன்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபர்தராக என்ன நடக்குன்னா, அந்த ஏர்போர்ட்டோட ஃபயர் டிபார்ட்மெண்ட் இருப்பாங்களே, ஏன்னா ஏடிசியோட வியூவில் இல்லை, ஃபயர் டிபார்ட்மெண்ட்டோட வியூ, அந்த சீஃப் சொல்கிறாரு உங்களோட கியர் வெளியே தான் இருக்குது, அவங்க லேண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அந்த ஏர்கிராஃப்ட் வந்து சேஃபாக லேண்ட் பண்ணுறாங்க. ஒரு 13 minutes ஸ்ட்ரகிளுக்கு அப்புறம் ஆல்மோஸ்ட் பேசஞ்சர்ஸ் எல்லாம் இன்ஜூர்ட் தான். அதில் வந்து 65 passengers இன்ஜூர்ட் வித் 8 சிவியர்லி இன்ஜூர்ட். ஒரு க்ரூ மெம்பர் கிளாரா, அவங்க மட்டும்தான் டெட். அவங்களுக்கு காணவே இல்லை, அவ்வளோ ஃபீட்லேருந்து விழுந்தாங்கன்னா கண்டிப்பாக உயிர் பழைக்க சான்ஸே இல்லை. ஸோ அவங்க டெட். அவங்களோட பாடி கூட ஸ்டில் நாட் ஃபோன், என்ன ஆச்சுன்னு தெரியல, மேபி ஓஷன்ஸ் விழுந்திருக்கலாம். அண்ட்
அதுக்கப்புறம் அந்த ஏர்போர்ட்டில் இந்த 1988 யூஎஸ்ஏல உள்ள ஹவாய் அங்கே கூட இப்படி ஒரு இன்சிடென்ட் நடக்கும், ஃபியூஸ்லேஜ் பறக்கும் அப்படின்னு யாருமே நினச்சதில்லை. ஸோ என்ன நடக்குன்னா அங்கே வெறும் 2 ஆம்புலன்ஸ் தான் இருக்குது. டூரிஸ்ட் வேன்ஸ் இருக்கும்ல, அந்த பேசஞ்சர்ஸ்லாம் கூட்டு வரும்ல, அந்த வேன்ஸை ஹையர் பண்ணி என்ன பண்ணுறாங்கன்னா எல்லா பேசஞ்சர்ஸும் ரெஸ்க்யூ பண்ணுறாங்க. அதுவும் ஒரு டாக்ஸிவேலாம் கொண்டு போல ரன்வேலே ஸ்டாப் பண்ணி ஃப்ளைட்டை எல்லாரையும் ரெஸ்க்யூ பண்ணுறாங்க, கூட்டு போயிட்டாங்க. அந்த ஏர்போர்ட்லேருந்து 3 மைல்ஸ் தான் ஹாஸ்பிட்டலே இருக்குது, எல்லாரையும் சேஃபாக ரீச் பண்ணாங்க. அந்த இன்சிடென்ட் நடந்து முடிச்சதுக்கப்புறம் யூஎஸோட நேஷனல் டிரான்ஸ்போர்ட்டேஷன் சேஃப்டி போர்டு, அதாவது இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி, ஏர் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி என்ன பண்ணுறாங்கன்னா ஆன் ஸ்பாட் டிஸ்மேண்டலுக்கு வாரண்ட் வாங்குறாங்க. ஆன் ஸ்பாட் டிஸ்மேண்டல்லாம் எந்த இடத்துல இந்த இன்சிடென்ட் நடந்துச்சோ அந்த இடத்துல இந்த பார்ட்டாக பிரித்து என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்க்குறாங்க. அப்போ தான் நோட் பண்ணுறாங்க அதோட ஹரிசாண்டல் ஸ்டெபிளைசர் அந்த ஃப்ளைட் வந்து லெவலாக அப்படி டிசென்ட்டும் ஆகாமல் கிளைமும் ஆகாமல் அது பறக்கிற கண்ட்ரோல் வருது, பிரைமரி கண்ட்ரோல், அதில் டென்ட் இருக்குது பார்க்குறாங்க. அப்புறம் ஃபர்தராக இது எல்லாத்துக்கு ரீசன் மெட்டல் ஃபர்டிக் அப்படின்னு டிக்ளேர் பண்ணுறாங்க. மெட்டல் ஃபர்டிக்னா ஒன்றும் இல்லை, ஒரு மெட்டல் ஒரு பர்டிகுலர் டைமுக்கு மேலே யூஸ் பண்ணணும்னா அந்த மெட்டலோட தன்மை போய் அந்த டெண்டன்சி போய் அப்படியே உடஞ்சு போயிடும், அதுதான் எங்கள் ரீசன். இது ஃபர்தராக சர்வீஸ் கரோசன் அப்படின்னு ஒன்று இன்டியூஸ் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. சர்வீஸ் கரோஷன் வந்து ஒரு ஏவியேஷன் டேர்ம். அது என்னன்னா சர்வீஸ் கரோஷனாக என்னென்னா இந்த ஏர்க்ராஃப்ட் வந்து ஹவாயில் ஆப்ரேட் ஆகுதுன்னு நான் சொல்லியிருந்தேன். இது வந்து ஹவாய் வந்து ஒரு சால்ட் வாட்டர் என்ரிச்சான ஏரியா. சால்ட் வாட்டர் இருக்கிறதுனால இந்த சோடியம் குளோரைடும் இந்த ஏர்க்ராஃப்ட் மேடாக இருக்க எலமெண்ட் வந்து டியூர் எலமெண்ட், லைட் வெயிட் அலுமினியம் எல்லாம், இது ரெண்டும் ரியாக்ட் ஆகுறதுனால என்ன ஆகுதுன்னா எப்படி சொல்லலாம், அந்த ஏர்க்ராஃப்டோட மெட்டல் அப்படியே எச்சிங்னு சொல்லுவாங்க, அதாவது ரஸ்ட் ஆகி பவுடர் ஃபார்மில் வந்து அந்த நட்டெல்லாம் லூஸ் ஆகி இதை கண்டுக்காத விட்டனால இதுக்கு சின்ன கிராக் ஃபார்ம் ஆயிருக்கு. இந்த கிராக் அவ்வளோ ஸ்பீடில் போகிறனால ப்ரெஷர் டிஃப்ரென்ஸ்னால என்ன ஆகுதுன்னா அப்படியே ப்ளோன் அவுட் ஆயிடுச்சு அப்படின்னு டிக்ளேர் பண்ணுறாங்க. ஸோ மொத்த டீம் அந்த சர்டிஃபிகேஷன் ஆஃப் ரிலீஸ் டு சர்வீஸ் சிஆர்எஸ் கொடுத்தாங்களே ஏமி டீம் மேலேயும் அந்த ப்ரீ ஃப்ளைட் இன்ஸ்பெக்ஷன் கேரி அவுட் பண்ண பைலட் மேலேயும் போகுது. அப்புறம் ஏர்லைன்ஸோட லாக் புக் எடுத்து பார்க்குறாங்க. அது என்ன இருக்குன்னா 35,496 ஹவர்ஸ் இந்த ஃப்ளைட் பறந்துருக்கு அப்படின்னு லாக் புக்கில் என்ட்ரி இருக்குது. அதாவது அந்த ஃப்ளைட்டுக்கு பெர்மிட்டே 35,000 ஹவர்ஸ் தான், எக்ஸ்ட்ரா 500 ஹவர்ஸ் எப்படி பர்மிட் பண்ணாங்கன்னு ஏர்லைன்ஸை கொஸ்டின் கேட்காங்க. அண்ட் 9,000 ஃப்ளைட் சைக்கிள்ஸ் கம்ப்ளீட் பண்ணிருக்கு. 9,000 ஃப்ளைட் சைக்கிள்னா ஒரு ஃப்ளைட் சைக்கிள்னா ஒரு சக்ஸஸிவ் டேக் ஆஃப் அண்ட் அப்போ 9,000 டைம்ஸ் டேக் ஆஃப் ஆகி லேண்ட் ஆயிருக்கு. அப்போ பார்த்துக்கோங்க இது எப்படி பர்மிட் பண்ணாங்க ஏர்லைன்ஸ் கேட்குறாங்க, அவங்களுக்கு ஆன்சர் இல்லை. அண்ட் நெக்ஸ்ட் வந்து இந்த இன்சிடென்ட் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா போஸ்ட் 1988 வர இதே போயிங் 737 மேக்கில் உள்ள ஃப்ளைட்ஸ்லாம் அதுக்கெல்லாம் டபுள் ஃபியூஸ்லேஜ் போடுறாங்க. இந்த மாதிரி ஆயிடக்கூடாது இல்லை. ஸோ அதில் வந்து டபுள் இன்னும் வரைக்கும் போயிங் 737 யூஸில் தான் இருக்குது. எனக்கு மேக்ஸிமம் கிரவுண்ட் பண்ணிட்டாங்க. அப்புறம் இது ஃபர்தராக இந்த இன்சிடென்ட் நடந்து முடிச்சதுக்கப்புறம் இன்டர்வியூ எடுப்பாங்கல்ல எல்லாருக்கிட்டையும் அந்த விக்டிம்ஸ் கிட்ட. அப்போ வந்து பேசஞ்சர் கிட்ட இன்டர்வியூ எடுக்கிறாங்க. அதில் ஒரே பேசஞ்சர் பேர் செமமோட்டோ. அவங்க என்ன இன்டர்வியூ கொடுக்குறாங்கன்னா நான் அவங்க எம்பார்கேஷன், அதாவது பேசஞ்சர்லாம் ஏறுவாங்கல்ல, அப்போவே இந்த மாரி இந்த ஃப்ளைட்டில் வந்து கிராக் இருக்க தான் நான் பார்த்தேன் ஃபியூஸ்லேஜில். ஆனால் நான் உடனே ப்ரெஸ் கேட்குறாங்க ஏன் அத்தாரிட்டிஸ் கிட்ட இன்ஃபார்ம் கேட்குறாங்க. எனக்கு அப்போ தோணலை அப்படின்னு சொல்லுவாங்க. இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. ஒரு வேளை அவங்க பார்த்துன்னா ஏன் இன்ஃபார்ம் பண்ணல, அது ஒரு பெரிய கொஸ்டினாக இருக்குது. இல்லை ஹைப்பர் பில்டப் பண்ண சொன்னாங்களா, இது ஒரு பெரிய கொஸ்டினாக தான் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்ப்போம். பாய்.